அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்யறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களின் பயணத்தால் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. புதன் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. அதே போல் குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கார். சுக்கிரன் துலாம் ராசியில் நிற்கிறாரு. மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் மீன ராசியிலையும் இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு. இவ்வாறாக கிரகங்களினுடைய நிலைகள், கிரக மாற்றங்கள், கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தில் கடக ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விளையாட்டு பேச்சை நீங்கள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு வியாபாரத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. வாடிக்கையாளரை வசப்படுத்தி விற்பனையை பெருக்கக்கூடிய வழியை பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த குழப்பம் மாத இறுதியில் சரியாகி சந்தோஷத்தில் திளைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு. தொழில்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை நண்பர்கள் மூலமாக செய்து முடிப்பீங்க. மார்கழி மாதமாக இருந்தாலும் மகளுக்கான திருமண முயற்சிகளை முன்னெடுத்து செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கக்கூடாது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மனைவி ஏதாவது கோபத்தில் பேசினாலும் மனதில் வைத்து கொள்ள வேண்டாங்க. கூடிய வரைக்கும் வெட்டு கொடுத்து நடந்து கொள்ள தவறாதீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்தில் நுணுக்கங்களை புகுத்தி அதிக லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம தடுமாற்றம் அடைவீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவங்க அலைச்சல் அதிகமாகி அவதிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீதிமன்ற உதவியை இந்த மாதத்தில் நீங்க நாடுவீங்க. இருப்பினும் இந்த மாதத்தில் நீங்க புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள், சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வரவுக்கு மேலே செலவு வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபத்தை பெற முடியும். தவறுதலாக வேறு ஒருவர் பெயருக்கு மாறிய பட்டாவை மீட்டு நிலத்தை உரிமையாக்கி கொள்வீங்க. அதே மாதிரி திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கு. நீங்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்த மாதம் வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை நண்பர்கள் மூலமாக இந்த மாதம் தொடங்குவீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு வியாபாரத்தில் விற்பனை செம்மையாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக இருக்க தவறவும் கூடாது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து தலை குனிவை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி குறுக்கு வழியில் இறங்கி விடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு தெரியாமல் மனம் விட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இது குடும்பத்தில் பிரச்சனையை தவிர்க்குங்க. அதே சமயம் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாமதம் ஏற்படதான் செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு ஏற்பட்ட தந்தையாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீங்க. எந்த விஷயத்தை தொட்டாலும் தாமதமாகிறதே அப்படின்னு மனம் சங்கடப்படதாங்க செய்யும். குடும்பத்தில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இருப்பினும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை ஓரளவிற்கு பிரச்சனை இல்லாமல் உங்களால் கடந்து செல்ல முடியும். அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான நிலையை தான் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சந்திப்பீங்க. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை ஒத்தி வைப்பது அவசியமாகிறது. நெருங்கிய நண்பருக்கு இக்கட்டான நேரத்தில் பண உதவி செய்வீங்க. இருப்பினும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுறதில் முனைப்பு காட்டுவீங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. பழைய கடன்களை அடைக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக அரசாங்க உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இருப்பினும் அரசாங்க உதவி கிடைக்கிறதுல சில தடைகளும் தாமதங்களும் உருவாகத்தான் செய்யும். அடுத்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி தனியார் துறை ஊழியர்கள் கடுமையாக உழைத்து முதலாளிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மனதிற்கு பிடித்த பெண்ணை மனம் முடிக்க நண்பர்கள் உதவியோடு தேவையான ஏற்பாடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க. அதே சமயம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் தானே அப்படின்னு எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். அதுவே உங்களுடைய தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுங்க. இருசக்கர வாகனத்தில் நீண்ட தூரம் செல்வது முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் அரசாங்க ஊழியர்கள் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாவீங்க. அக்கறையாக வேலை பார்க்கல அப்படின்னா மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. போட்டி பந்தயங்களில் கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதுவே உங்களை பிரச்சனைக்கு இட்டு சென்றிடும். அதே போல் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக எச்சரிக்கையோடு முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நண்பர்களாகவே இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள தவறாதீங்க. பெண்கள் ஆசைப்படும் பொருளை உடனே வாங்கி கொடுத்து விடுவீங்க. பிள்ளைகளின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே சமயம் இந்த மாதத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் உறவினர்களிடம் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விட வேண்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்து பணவரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய காலமும் கணிந்து வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மேற்கொண்டு துரிதமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் உங்களுடைய சேமிப்பு சற்று உயர்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வியாபாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி முன்னேறி செல்வீங்க. பொது காரியங்களில் ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை வெற்றி நிம்மதி அடைவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து உறவை மேம்படுத்தி கொள்வீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு இடமாற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து படிப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இருப்பினும் பிள்ளைகளுடைய நடத்தையில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் உங்களுடைய காரியத்திற்காக வருகின்ற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கியும் வைப்பீங்க. அதாவது
காரியத்திற்காக ஏதாவது தனக்கு வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை நாடி வரக்கூடிய நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவர்களை இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்க. அதே சமயம் தொழிற்சாலையில் உற்பத்தியை பெருக்குவதற்காக புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உற்சாகத்தையும் படுத்துவீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது அதீத எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் பழனிமலை முருகனின் பாதம் பணியுங்க. கழனி செழித்து செல்வம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வழங்கும்.